வணக்கம். எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் பத்தி பேச போறோம். இனிமேல் சிஏ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக போகுது. எப்படி அப்படின்னா, டைம் ஃப்ரேம்ல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸ் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு டைம் வந்து சிஏ முடிக்கிறதுக்கு 4 வருஷம், 5 வருஷம் ஆகும் அப்படின்ற மாரி இருந்தது. என்ன ரீசன்னா, இயர்லி நமக்கு வந்து 2 டைம்ஸ் தான் எக்ஸாமினேஷன். அதாவது மே, நவம்பர் தான் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருந்தது. இப்போ ஐசிஐ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன் எடுத்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இயர்லி 3 டைம்ஸ் எக்ஸாம்ஸ். அதாவது போன மாசம் 8ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்கு ஐசிஐ, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இனிமேலு இன்டர்மீடியேட்டும், ஃபவுண்டேஷனும் நமக்கு தெரியும். சிஏல ஃபர்ஸ்ட் லெவலுக்கு பேரு ஃபவுண்டேஷனு, செகண்ட் லெவலுக்கு பேரு இன்டர்மீடியேட். இது 2மே இனிமேல் வருஷத்துக்கு 3 வாட்டி நடக்க போகுது. ஸோ இது எல்லா மேனேஜ்மெண்ட் கமிட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு இது மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து த்ரீ த்ரீ டைம்ஸ் இன் இயருங்கிறது இது எக்ஸிக்யூட் ஆக போகுது. மேபி ஜூனுக்கு அப்புறம் இது எக்ஸிக்யூஷனுக்கு வரலாம். பட் வந்து டிசிஷன் எடுத்துட்டாங்க. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஃபைனலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே இயர்லி 2 டைம்ஸ் எக்ஸாமினேஷன். ஒன்லி இன்டர்மீடியட் லெவலுக்கு மட்டும், ஃபவுண்டேஷனுக்கு லெவலுக்கு மட்டும் நமக்கு வருஷத்துக்கு 3 வாட்டின்னு இப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்பப்போ நடக்க போகுது, இந்த எக்ஸாம் எப்பப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு இனிமேல் வருஷத்துல 3 வாட்டி அப்படிங்கிறது எய்தர் ஜனவரியில நடக்கலாம், ஜனவரி எக்ஸாமினேஷன், இல்லாட்டி மே, ஜூன்ல நடக்கலாம். மே அல்லது ஜூன் இந்த 2 மாசத்துல ஏதோ ஒரு மாசம் நடக்கலாம். இல்லாட்டி செப்டம்பர். இந்த 3 மாசம் வருஷத்துல நமக்கு இன்டர்மீடியட் எக்ஸாமும், ஃபவுண்டேஷன் எக்ஸாமும் நடக்க போகுது. இனிமேல் வந்து ட்வைஸ் அப்படிங்கிறது கிடையாது, த்ரைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால ஜூனுக்கு அப்புறம் இதை இனிஷியேட் பண்ண போறாங்க. ஃபைனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆனுவலா அந்த 2 டைம்ஸ் இன் அ இயர் அப்படிங்கிறது தான் இருக்கு. இது வந்து ஐசிஐ வெப்சைட்லயே உங்களுக்கு இருக்கு. இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்தரா வேணும் அப்படின்னா, நீங்க ஐசிஐசிஐ வெப்சைட்ல போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க கொல்கட்டால ஆன் 8th மார்ச். ஸோ தட் அதோட அப்டேஷன்ஸை நீங்க பார்க்கலாம். ஸோ நார்மலாக +2 முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, புதுசாக வர்றவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த வருஷம் +2 முடிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக. ஸோ நீங்கள் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அப்கமிங் செஷனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் இது அப்ளிகபிளாக ஆகும். 3 வருஷத்தில் 3 வாட்டி நம்ம எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் டைமை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிவிட்டு, சீக்கிரமாக எக்ஸாமை கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து சிஏ இன்ஸ்டியூட் கொடுக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, குளோபலி வரக்கூடிய சேஞ்சஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கோர்ஸ் அடாப்ஷன் பண்ணணுன்றதுக்காக குளோபல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளோட குளோபலைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் எல்லா லாஸுமே வந்து ஃபார்வர்டாக வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால நமக்கு இந்த எக்ஸாமினேஷன் மெத்தடையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இந்த மெத்தடை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சிஏ ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு வெரி குட் நியூஸ் தான். அன்எக்ஸ்பெக்டட் திங், பட் ரியலி குட். ஐசிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிஏ படிக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்குவோம். பிகாஸ் நம்ம 6 months ஒன்ஸ் எழுதுறதுக்கும், வருஷத்தில் 3 months 4 months ஒன்ஸ் நம்ம எழுதுறதுக்கும் தெர் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஸோ அதனால இது இமீடியட்டாக எஃபெக்ட்டுக்கு வரும். மேபி நமக்கு ஜூனுக்கு அப்புறம் இந்த எஃபெக்ட்டுக்கு கொண்டு வராங்க. இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க. தட் எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வரும்போது இமீடியட்டாக நான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ ஆரா எஜுகேஷனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் இன்பாக்ஸுக்கு வரும். அண்ட் செகண்ட் திங், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து நிறையா கோர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.